ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் யூ பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செபிக்கு என்னென்ன பவர்ஸ் அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செபியை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஸோ செபி அப்படிங்கிறது ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்லுவோம். இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த இயர் ஆஃப் 1988. இந்த இயர் முக்கியம். 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் இதற்கான சட்டம் 1992 தான் என்ன பண்ணுது, இந்த பார்லிமெண்ட்டை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஏன் இந்த ஒரு ஆர்கனைசேஷனை இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும், எதற்கு இப்படி ஒரு ஸ்டாட்யூட்டரி பவர் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, செபி வர்றதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே நிறையா பேர் ஏமாற்றப்பட்டாங்க. எப்படி ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், எப்படி நம்ம வகை புயல் கட்டாத கிணத்த காலம் சொல்லிட்டு தேடுறாரோ, அதே மாதிரி இல்லாத கம்பெனியில் ஷேர் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு வாங்கின ஷேர் கம்பெனியை என்ன பண்ணாங்க, தேட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா பேர் ஏமாற்றப்பட்டாங்க. ஓகேவா, இல்லவே இல்லை, அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. ஆனால் அந்த கம்பெனி நேமில் ஷேர் இஷ்யூ பண்ணி வாங்க ஆரம்பித்து நிறையா பேர் ஏமாந்து போனாங்க. ஸோ இதை நம்ம ஒரு என்ன பண்ணலாம், ஒழுங்குபடுத்தலாம். அப்படிங்கிறதுனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, செபி அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியை என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. ஓகேவா, ஸோ இது எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் இதற்கான சட்டம் 1992 தான் கொண்டு வந்தாங்க, இதுக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி பவர் கொடுத்து. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பையில் இருக்குது. இது நமக்கு 1 மார்க்கில் வரலாம், அதனால திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதனுடைய பவர்ஸ் இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இதனுடைய பவர்ஸ், என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் இந்த பவர்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் நமக்கு 3 மார்க்லையும் வரும். அது என்ன அப்படிங்கிறத வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கவனிங்க, இதனுடைய முதல் பவர்னு பார்த்தோம்னா பவர்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ். ஸோ இதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன்டர்மீடியரிஸ் கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணக்கூடிய அதிகாரம், பவர் நம்ம செபிக்கு இருக்குது. ஸோ கவனிங்க, செபி ஹேஸ் அ வைட் பவர்ஸ் ரிகார்டிங் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ் டீலிங்ஸ் இன் செக்யூரிட்டிஸ். ஸோ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் டீல் பண்ணக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் இன்டர்மீடியரிஸ். ஸோ யாரெல்லாம் இன்டர்மீடியராஸ், இடைத்தரகர்களாக, புரோக்கர்ஸாக இருக்கட்டும், ரிமைசியர்ஸாக இருக்கட்டும், சரிதான். ஸோ இவங்க ஃபுல்லாகவே ஒரு இன்டர்மீடியரிஸ். ஈவன் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ். ஸோ யாரெல்லாம் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் வராங்களோ அவங்க பையர், இஷ்யூவர் அண்டு அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இடையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இன்டர்மீடியரிஸ். ஸோ இவங்களையும் சரி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் சரி, இவங்க மேலே ஒரு வைட் பவர் இருக்குது செபிக்கு. அதாவது ஒரு அதிகமான அளவு அவங்கக்கிட்ட அதிகாரம் செலுத்தக்கூடிய உரிமை செபிக்கு இருக்குது அப்படிங்கிறதா பார்க்குறோம். இட் கேன் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ் ரிகார்டிங் தேர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆர் ஸ்க்ரூட்டினி அண்ட் அதர் பர்பஸ். ஸோ செபி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கிட்டையும் சரி தான், அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய இன்டர்மீடியரிஸ் கிட்டையும் சரி தான். இவங்க 2 பேர்கிட்டையுமே அவங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பற்றின தகவலை, இன்ஃபர்மேஷன்ஸை கேட்கக்கூடிய அதிகாரம் செபிக்கு இருக்குது. ஸோ செபி கேட்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இவங்க அவங்கக்கிட்ட அதை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ செபி மேபி ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக கேட்கலாம், ஆர் ஸ்க்ரூட்டினி, அதை நல்லா கூர்ந்து ஆராயறதுக்காக கேட்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பர்பஸ் கேட்கலாம். பட் செபி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக கொடுக்க வேண்டியது இவங்களுடைய ஒரு கடமை. அண்ட் கேட்டு வாங்கக்கூடியது செபிக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர், அதிகாரம். தி நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் பவர் டு இம்போஸ் மானிட்டரி பெனால்ட்டி. ஸோ என்ன பண்ண முடியும், இம்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது விதிக்கிறது, மானிட்டரி அப்படின்னு சொன்னால் மணி, பெனால்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபைன். ஓகேவா, ஸோ பணம் சார்ந்து எந்த ஒரு ஃபைனையுமே என்ன பண்ண முடியும், செபிக்கு விதிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. ஸோ கவனிங்க, செபி ஹேஸ் பீன் எம்பவர்ட் டு இம்போஸ் மானிட்டரி பெனால்ட்டிஸ் ஆன் கேபிட்டல் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் அண்ட் அதர் பார்ட்டிசிபென்ட் ஃபார் எ ரேஞ்ச் ஆஃப் வயலேஷன். ஸோ யாராவது, அதாவது நம்ம
கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய இன்டர்மீடியரிஸ் இருந்தாலும் சரிதான், அல்லது வேறு எந்த ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாலும் சரிதான். ஸோ செபி சொன்ன அந்த கைட்லைன்ஸை, அவங்க சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வயலேட் பண்ணிட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸுக்கு பெனால்ட்டி, மானிட்டரி பெனால்ட்டி விதிக்கக்கூடிய அதிகாரம் நம்ம செபிக்கு உண்டு. இப்போ வந்து இன்சைடர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது, அப்படித்தானே? ஏன்னா வந்து நம்ம செபி அது வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ராஹிபிட் பண்ணியிருக்கு. இன்சைடர் ட்ரேடிங் ஒரு கம்பெனி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருதுன்னு சொன்னால், யார் இன்சைடர் ட்ரேடிங்கில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு மானிட்டரி பெனால்ட்டி, இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம், இப்போ ஒரு 5 கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வந்து ஒரு 6 கோடி ரூபாய் வந்து பெனால்ட்டி கூட விதிக்க செபிக்கு வந்து ரைட்ஸ் உண்டு, பவர் இருக்குது. ஓகேவா? இட் கேன் ஈவன் இம்போஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் தியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஷார்ட் பீரியட். ஸோ பணம் மட்டும் விதிக்கிறது கிடையாது, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கல்ல செபிக்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு இன்டர்மீடியராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக செபிக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் செபிக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெஜிஸ்டர் செபிக்கிட்ட தான் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இவங்க ஏதாவது வந்து ஒரு வயலேஷன் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை குறிப்பிட்ட காலத்துக்கு, ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு என்ன பண்ண முடியும், சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியும். அதுதான் சஸ்பென்ஷன். என்ன பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதற்கான அதிகாரமும் செபிக்கு இருக்குது. தி நெக்ஸ்ட் பாருங்க, பவர் டு இனிஷியேட் ஆக்ஷன்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ் அசைன்ட். ஸோ வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆக்ஷன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் செபிக்கு இருக்குது. ஸோ கவனி, செபி ஹேஸ் அ பவர் டு இனிஷியேட் ஆக்ஷன்ஸ் இன் ரிகார்ட் டு ஃபங்க்ஷன்ஸ் அசைன். ஸோ நம்ம செபி வந்து யாருக்காவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பணியை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இன்கேஸ் அவங்க அதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது அவங்க மேலே வந்து என்ன பண்ண முடியும், ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரம் செபிக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் கேன் இஷ்யூ கைட்லைன்ஸ் டு டிஃப்ரெண்ட் இன்டர்மீடியரிஸ் or can introduce specific rules for the protection of interest of investors. ஸோ வந்து சப்போஸ் இன்டர்மீடியட்ஸுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அவங்க வந்து மீறி நடக்கிறது, அல்லது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த வந்து நம்ம என்னது மதிக்காமல் நடந்தோம்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு செபிக்கு வந்து என்ன இருக்குது, பவர் இருக்குது. சப்போஸ் இன்டர்மீடியட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ரோக்கரேஜ் அதிகமாக கலெக்ட் பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செபி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அதை மீறி வந்து ப்ரோக்கரேஜ் அதிகமாக கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்மீடியரிஸ் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்க, ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் செபிக்கு உண்டு. த நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் பவர் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா? அதாவது அந்த பிஸ்னஸ்க்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் அந்த கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உள்ளவங்க, அவங்க அந்த ஷேர் மார்க்கெட்டில் அது வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் ஏறுதா இறங்குதா இதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம இன்சைடர் ட்ரேடிங் சொல்லுவோம். இதை வந்து நம்ம செபி அப்படிங்கிறது பைகாட் பண்ணுது. ஸோ இது சம்மந்தப்பட்ட பவரும் நம்ம செபிக்கு இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க பவர் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங். ஸோ செபி ஹாஸ் டு பவர் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங் ஆர் கேன் ரெகுலேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெர்ச்சன்ட் பேங்கர். ஸோ மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார், நல்லா கவனிச்சுக்கிறங்க. பேங்கர்ஸை நம்ம கமர்ஷியல் பேங்க், மெர்ச்சன்ட் பேங்க் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அல்லது வந்து ரீட்டைல் பேங்க், ஸோ இந்த கேட்டகரி விட்டுருங்க. இது வந்து நார்மலாக வந்து பப்ளிக் கிட்ட கூட என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நார்மலாக ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இருந்து எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியிலும் இன்வால்வ் ஆகிறது கிடையாது. இப்போ நம்மலாம் வந்து ஒரு சாதாரண மக்கள், நம்மளாம் ஜென்ரல் பீப்புள். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் பீப்புள் கிட்ட இருந்து என்ன பண்ணுறதில்ல, இவங்க டெபாசிட் வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? மோஸ்ட்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டியில் இவங்க இன்வால்வ் ஆவாங்க. இப்போ ஒரு ஃபாரினில் இருந்து ஒரு கம்பெனி இங்கே வந்து தொழில் பண்ணுறாங்க, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி போய் ஃபாரினில் தொழில் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த கேபிட்டலை ரைஸ் பண்ணி கொடுக்குறது. இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் மல்டிநேஷ்னல் கம்பெனி சொன்னோம்ல, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பேங்கராக வந்து என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. இவங்க தான் என்ன சொல்கிறோம், நம்ம மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அப்படிங்கிறதா சொல்கிறோம். ஸோ இவங்களையும் என்ன பண்ணிட்டு வராங்க, செபி அப்படிங்கிறது ரெகுலேட் பண்ணிட்டு வருது. அதற்கான பவர்ஸும் செபிக்கு இருக்குது. The next, powers under Security Contract Act. ஸோ செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ஆக்ட் படி சில பவர்ஸ் வந்து நம்மளுடைய செபிக்கு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1956
1956ல் இந்த ஆக்ட் வந்தது. சரியா? செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 1956ல் வந்துச்சு. இந்த ஒரு ஆக்டை வந்து எப்போ என்ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 28 February 1957ல். ஓகே, இது வந்து அந்த சட்டம் சார்ந்தது. இப்போ நமக்கு இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க? ஃபார் எஃபெக்டிவ் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை எஃபெக்டிவாக ரெகுலேட் பண்ணுறதுக்காக, நடைமுறைப்படுத்துறதுக்கு த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. எப்போன்னு பார்க்கும்போது 30th September 1994ல். ஸோ 1994 30th September அப்போ நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, delegating several of its powers under Securities Contract Regulation Act to SEBI. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் டெலிகேட்டிங் சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரைட்ஸை வந்து இன்னொருத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணுறது, வழங்குறது. அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறேன், வழங்குறேன். அதுதான் டெலிகேட்டிங். ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்டில் குறிப்பிடப்பட்டுள்ள என்ன சொல்கிறது, சில பவர்ஸை என்ன பண்ணுறாங்க, செபிக்கு இவங்க வழங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வழங்கின அந்த பவர்ஸும் செபிக்கு என்ன இருக்குது. SEBI is also empowered by Finance Ministry to nominate 3 members on governing body of every stock exchange. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இப்போ சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சில பவர்ஸை வந்து டெலிகேட் பண்ணியிருந்தாங்க பார்த்தோமா. ஸோ இந்த இந்த டெலிகேஷன் பவர்ஸ் படி செபி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், இப்போ நம்ம நாட்டில் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸையுமே கவர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது நிர்வகிக்கிறதுக்கு சில பர்சன்ஸ் இருப்பாங்க. அப்படி தானே? ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து கவர்ன் பண்ணுறதுக்கு, நிர்வகிக்கிறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு சில பர்சன்ஸ் இருப்பாங்க. இந்த குரூவில், அதாவது அந்த ஒரு குழுவில் 3 நபர்களை 3 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணக்கூடிய அதிகாரம் செபிக்கு இருக்குது. புரியுதா? நம்ம நாட்டில் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து என்னது, சில கவர்னிங் பாடியால் ரெகுலேட் பண்ணப்பட்டு மேனேஜ் பண்ணப்பட்டது வருது. ஸோ இந்த மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த குரூவில் 3 நபர்களை நிர்வாகம் செய்ய நியமிக்கக்கூடிய அதிகாரம் செபிக்கு இருக்குது. இந்த செபிக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இப்போ தான் பார்த்தோம் 30th September 1994ல் அவங்களுடைய ரைட்ஸ் பவர்ஸை வந்து டெலிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறது, அது மூலமாக வந்தது. இது நமக்கு 1 மார்க்கில் வரலாம். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. எத்தனை மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், நாமினேட் பண்ணலாம்? 3 மெம்பர்ஸை என்ன பண்ண முடியும், செபி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அந்த டெலிகேஷன் மூலமாக நாமினேட் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் பவர் டு ரெகுலேட் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ என்ன பண்ண முடியும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பிஸ்னஸ் வந்து ரெகுலேட் பண்ண முடியும். செபி இஸ் ஆல்சோ எம்பவர்ட் டு ரெகுலேட் த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், intermediaries associate with the security market as well as mutual fund. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சரி தான், இன்டர்மீடியரிஸும் சரி தான், இவங்க ஃபுல்லாகவே செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேயும் பிஸ்னஸ் பண்ண முடியும் அஸ் வெல் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட ஃபுல்லாகவே மணியை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் பிஸ்னஸ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் மியூச்சுவல் ஃபண்டையும் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். தென் fraudulent and unfair trade practices relating to securities and regulations of acquisition of shares and takeovers of company. acquisition அப்படின்னு சொல்லக்கூடியது பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ ஏதாவது நம்ம ஒரு fraudulent ஏமாத்துறோம் அல்லது அன்ஃபேர் ட்ரேடு, நியாயமற்ற ஒரு வணிக நடவடிக்கையில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் நம்ம ஷேர்ஸை வந்து என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கவும் முடியும். அதற்கான ரைட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கு, செபி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.